நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஸ்போக்கன் ஹிந்தி பார்க்குறோம். எனக்கு ஹிந்தியே தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஈஸியாக பேசக்கூடிய 100 ஸ்போக்கன் ஹிந்தி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லும்போது கவனமாக பாருங்கள். பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த சின்ன சின்ன வாக்கியங்கள்லாம் யூஸ் பண்ணுங்கள். உங்களால் ஹிந்தி ஈஸியாக பேச முடியும். நாம் ஒருவரை சந்திக்கும் பொழுது முதல்ல வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம். வணக்கம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமஸ்தே, நமஸ்தே, நமஸ்தே அப்படின்னா வணக்கம். வணக்கம் சொல்லியதும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? எப்படி இருக்கிறீர்கள்? ஆப் கைசே ஹைன், ஆப் கைசே ஹைன். ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள், கைசே ஹைன், கைசே ஹைன் அப்படின்னா எப்படி இருக்கிறீர்கள். ஆப் கைசே ஹைன், எப்படி இருக்கிறீர்கள். அதே ஒரு பெண்ணுக்கிட்ட கேட்கும்போது இந்த கைசே கைசி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஆப் கைசி ஹைன், ஆப் கைசி ஹைன், எப்படி இருக்கிறீர்கள். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் நலமாக இருக்கிறேன். மை டீக் ஹூம், மை டீக் ஹூம். மை மை அப்படின்னா நான், டீக் ஹூம், டீக் ஹூம் அப்படின்னா நலமாக இருக்கிறேன். மை டீக் ஹூம், நான் நலமாக இருக்கிறேன். உங்களின் பெயர் என்ன? ஆப்கா நாம் கியா ஹை, ஆப்கா நாம் கியா ஹை. ஆப்கா ஆப்கா அப்படின்னா உங்கள், உங்களுடைய அப்படின்னு வரும். நாம் அப்படின்னா பெயர், கியான்னா என்ன. ஆப்கா நாம் கியா ஹை, உங்களின் பெயர் என்ன. உன்னுடைய பெயர் என்ன அப்படின்னா இந்த ஆப்கா அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துகிட்டு அந்த இடத்துல துமாரா அப்படின்னு போடணும். துமாரா நாம் கியா ஹை, துமாரா நாம் கியா ஹை, உன்னுடைய பெயர் என்ன. என் பெயர் ராஜு. மேரா நாம் ராஜு ஹை, மேரா நாம் ராஜு ஹை. மேரா மேரா அப்படின்னா என், என்னுடைய அப்படின்னு வரும். நாம் அப்படின்னா பெயர். இந்த பெயர் இருக்கக்கூடிய இடத்துல உங்களுடைய பெயர் என்னவோ அது சொல்லணும். மேரா நாம் ராஜு ஹை, என் பெயர் ராஜு. நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? ஆப் கஹாங் ரக்தே ஹைங், ஆப் கஹாங் ரக்தே ஹைங். ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள், கஹாங் கஹாங் அப்படின்னா இங்கே, ரக்தே ஹைங், ரக்தே ஹைங் அப்படின்னா வசிக்கிறீர்கள். ஆப் கஹாங் ரக்தே ஹைங். அதே ஒரு பெண்ணிட்ட கேட்கும்பொழுது இந்த ரக்தே ரக்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஆப் கஹாங் ரக்தி ஹைங், ஆப் கஹாங் ரக்தி ஹைங், நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள். நான் சென்னையில் வசிக்கிறேன். மை சென்னை மே ரக்தா ஹூம், மை சென்னை மே ரக்தா ஹூம். மை மை அப்படின்னா நான், சென்னை மே, சென்னை மே அப்படின்னா சென்னையில், ரக்தா ஹூம், ரக்தா ஹூம் அப்படின்னா வசிக்கிறேன். மை சென்னை மே ரக்தா ஹூம், நான் சென்னையில் வசிக்கிறேன். அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது ரக்தா ரக்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். மை சென்னை மே ரக்தி ஹூம், நான் சென்னையில் வசிக்கிறேன். நீங்கள் எங்கே போகிறீர்கள்? ஆப் கஹான் ஜா ரஹே ஹைங், ஆப் கஹான் ஜா ரஹே ஹைங். ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள், கஹாங் அப்படின்னா இங்கே, ஜா ரஹே ஹைங், ஜா ரஹே ஹைங் அப்படின்னா செல்கிறீர்கள், சென்று கொண்டு இருக்கிறீர்கள். ஆப் கஹான் ஜா ரஹே ஹைங், நீங்கள் எங்கே சென்று கொண்டு இருக்கிறீர்கள். அதே ஒரு பெண்ணிட்ட கேட்கும்பொழுது இந்த ரஹி ரஹி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ஆப் கஹான் ஜா ரஹி ஹைங், ஆப் கஹான் ஜா ரஹி ஹைங், நீங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறீர்கள். நான் பள்ளிக்கு செல்கிறேன். மை ஸ்கூல் ஜா ரஹா ஹூம், மை ஸ்கூல் ஜா ரஹா ஹூம். மை மை அப்படின்னா நான், ஸ்கூல் ஜா ரஹா ஹூம், ஸ்கூல் ஜா ரஹா ஹூம் அப்படின்னா பள்ளிக்கு செல்கிறேன், பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். மை ஸ்கூல் ஜா ரஹா ஹூம். அதே ஒரு பெண் சொல்லும்பொழுது ரஹா ரஹி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். மை ஸ்கூல் ஜா ரஹி ஹூம், நான் பள்ளிக்கு செல்கிறேன். உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லணும்னா ஆப்சி மில்கர் குஷி ஹுயி, ஆப்சி மில்கர் குஷி ஹுயி. ஆப்சி ஆப்சி அப்படின்னா உங்களை, ஆப்சி மில்கர் அப்படின்னா உங்களை சந்தித்ததில், குஷி குஷி அப்படின்னா மகிழ்ச்சி. ஆப்சி மில்கர் குஷி ஹுயி அப்படின்னா உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. தயவுசெய்து, கிருப்பையா,
கிருப்பையா. கிருப்பையா அப்படின்னா தயவுசெய்து. நன்றி. நன்றி அப்படின்னு சொல்லணும்னா தன்யவாத். தன்யவாத். தன்யவாத் அப்படின்னு சொல்லலாம் அல்லது சுக்ரியா அப்படின்னு சொல்லலாம். தன்யவாத் அல்லது சுக்ரியா. வரவேற்கிறேன். ஸ்வாகத் ஹை. ஸ்வாகத் ஹை. ஸ்வாகத் ஹை அப்படின்னா வரவேற்கிறேன். மன்னிக்கவும். மாஃப் கீஜியே. மாஃப் கீஜியே. மாஃப் கீஜியே அப்படின்னா மன்னிக்கவும். இது என்ன அப்படின்னு கேட்கணுன்னா எஹ் கியா ஹை. எஹ் கியா ஹை. எஹ் அப்படின்னா இது, கியான்னா என்ன. எஹ் கியா ஹை அப்படின்னா இது என்ன. இது என் புத்தகம். எஹ் மேரி கிதாப் ஹை. எஹ் மேரி கிதாப் ஹை. எஹ் எஹ் அப்படின்னா இது, மேரி. மேரி அப்படின்னா என்னுடைய அப்படின்னு வரும். கிதாப். கிதாப் அப்படின்னா புத்தகம். எஹ் மேரி கிதாப் ஹை. இது என் புத்தகம். நான் தமிழில் பேசுகிறேன். மை தமிழ் மே போல்தா ஹூம். மை தமிழ் மே போல்தா ஹூம். மை மை அப்படின்னா நான், தமிழ் மே. தமிழ் மே அப்படின்னா தமிழில். போல்தா ஹூம். போல்தா ஹூம் அப்படின்னா பேசுகிறேன். அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது போல்தா போல்தி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். மை தமிழ் மே போல்தி ஹூம். நான் தமிழில் பேசுகிறேன். நீங்கள் ஹிந்தி பேசுவீர்களா அப்படின்னு கேட்கணுன்னா क्या आप हिंदी बोलते हैं. क्या आप हिंदी बोलते हैं. क्या क्या அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள். ஹிந்தி போல்தே ஹை. ஹிந்தி போல்தே ஹை அப்படின்னா ஹிந்தி பேசுவீர்களா. क्या आप हिंदी बोलते हैं. நீங்கள் ஹிந்தி பேசுவீர்களா. கொஞ்சம் கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொல்லணும்னா மை தோடி பாத் கருங்கா. மை தோடி பாத் கருங்கா. மை மை அப்படின்னா நான், தோடி அப்படின்னா கொஞ்சம். மை தோடி பாத் கருங்கா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன். நான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவேன். எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லணும்னா முஜே பதா ஹை. முஜே பதா ஹை. முஜே பதா ஹை அப்படின்னா எனக்கு தெரியும். முஜே மாலும் ஹை அப்படின்னு சொல்லலாம். முஜே ஜான்தே ஹை அப்படின்னு சொல்லலாம். முஜே பதா ஹை. முஜே மாலும் ஹை. முஜே ஜான்தே ஹை. எனக்கு தெரியும். நீங்கள் என்ன செய்கிறீர்கள். தும் கியா கர் ரஹே ஹோ. தும் கியா கர் ரஹே ஹோ. தும் தும் அப்படின்னா நீ, நீங்கள். ரெண்டுக்குமே தும் அப்படிங்கிறது வரும். கியான்னா என்ன, கியா கர் ரஹே ஹோ அப்படின்னா என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள், என்ன செய்கிறீர்கள். தும் கியா கர் ரஹே ஹோ. நீங்கள் என்ன செய்கிறீர்கள். நான் சாப்பிடுகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா மை ஹா ரஹா ஹூம். மை ஹா ரஹா ஹூம். மை மை அப்படின்னா நான், மை ஹா ரஹா ஹூம் அப்படின்னா சாப்பிடுகிறேன், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது ரஹா ரஹி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். மை ஹா ரஹி ஹூம். நான் சாப்பிடுகிறேன். நீ தூங்கி கொண்டு இருந்தாய் அப்படின்னு சொல்லணும்னா தும் சோ ரஹே தே. தும் சோ ரஹே தே. தும் தும் அப்படின்னா நீ, சோ அப்படின்னா தூக்கம், சோ ரஹே தே அப்படின்னா தூங்கி கொண்டு இருந்தாய். அதே ஒரு பெண்ணிட்ட சொல்லும் பொழுது ரஹே ரஹி அப்படின்னும், தே தீ அப்படின்னு சேஞ்ச் ஆகும். தும் சோ ரஹி தீ. தும் சோ ரஹி தீ. நீ தூங்கி கொண்டு இருந்தாய். தயவுசெய்து கதவை மூடு அப்படின்னு சொல்லணும்னா கிருப்பையா தர்வாஜா பந்து கரோ. கிருப்பையா தர்வாஜா பந்து கரோ. கிருப்பையா கிருப்பையா அப்படின்னா தயவுசெய்து. தர்வாஜா தர்வாஜா அப்படின்னா கதவு. தர்வாஜா பந்து கரோ அப்படின்னா கதவை மூடு. கிருப்பையா தர்வாஜா பந்து கரோ. தயவுசெய்து கதவை மூடு. கதவை திற. தர்வாஜா கோலோ. தர்வாஜா கோலோ. தர்வாஜா கோலோ அப்படின்னா கதவை திற. இங்கு வா. யஹாங் ஆவோ. யஹாங் அப்படின்னா இங்கே, யஹாங் ஆவோ அப்படின்னா இங்கே வா. இதர் ஆவோ அப்படின்னு சொல்லலாம், யஹாங் ஆவோ அப்படின்னு சொல்லலாம். இதர் ஆவோ அப்படின்னா இங்கே வா, யஹாங் ஆவோ அப்படின்னாலும் இங்கே வா. அங்கு போ. வஹாங் ஜாவோ. வஹாங் அப்படின்னா அங்கு,
வஹாங் ஜாவோ அப்படின்னா அங்கே போ. உதர் ஜாவோ அப்படின்னு சொல்லலாம், வஹாங் ஜாவோ அப்படின்னு சொல்லலாம். உதர் அப்படின்னா அங்கே, உதர் ஜாவோ அப்படின்னா அங்கே போ. வஹாங் அப்படின்னா அங்கே, வஹாங் ஜாவோ அப்படின்னா அங்கே போ. உட்காருங்க அப்படின்னு சொல்லணும்னா பைட்டியே. பைட்டியே, பைட்டியே அப்படின்னா உட்காருங்க. எழுங்கள் அப்படின்னு சொல்லணும்னா உட்டியே. உட்டியே, உட்டியே அப்படின்னா எழுங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் காத்துருங்க அப்படின்னு சொல்லணும்னா தோடா இந்தஜார் கீஜியே. தோடா இந்தஜார் கீஜியே. தோடா, தோடா அப்படின்னா கொஞ்சம், இந்தஜார், இந்தஜார் அப்படின்னா காத்திருத்தல். தோடா இந்தஜார் கீஜியே அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் வேலை செய்கிறேன். மை காம் கர் ரஹா ஹூம். மை, மை அப்படின்னா நான், காம் அப்படின்னா வேலை, கர் ரஹா ஹூம், கர் ரஹா ஹூம் அப்படின்னா செய்கிறேன், செய்து கொண்டு இருக்கிறேன். மை காம் கர் ரஹா ஹூம், நான் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது ரஹா, ரஹி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். மை காம் கர் ரஹி ஹூம். மை காம் கர் ரஹி ஹூம். அவன் விளையாடுகிறான். வஹ் கேல் ரஹா ஹை. வஹ் அப்படின்னா அவன், அவள் ரெண்டுக்குமே வஹ் அப்படின்னு வரும். கேல் அப்படின்னா விளையாட்டு, கேல் ரஹா ஹை அப்படின்னா விளையாடுகிறான், விளையாடி கொண்டிருக்கிறான். வஹ் கேல் ரஹா ஹை, அவள் விளையாடி கொண்டு இருக்கிறாள் அப்படின்னு சொல்லணும்னா ரஹா, ரஹி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். வஹ் கேல் ரஹி ஹை, அவள் விளையாடி கொண்டிருக்கிறாள். பையனை அழைத்து வா, பையனை கூப்பிடு அப்படின்னு சொல்லணும்னா லடுக்கே கோ புலாவோ. லடுக்கே கோ புலாவோ. லடுக்கே கோ அப்படின்னா பையனை, புலாவோ, புலாவோ அப்படின்னா அழைத்து வா, கூப்பிடு. லடுக்கே கோ புலாவோ, பையனை கூப்பிடு. இப்போது என்ன நேரம்? அபி கியா சமய் ஹுவா ஹை. அபி கியா சமய் ஹுவா ஹை. அபி, அபி அப்படின்னா இப்பொழுது, கியான்னா என்ன, சமை அப்படின்னா நேரம். அபி கியா சமய் ஹுவா ஹை அப்படின்னா இப்போது என்ன நேரம். காலை 9 மணி அப்படின்னு சொல்லணும்னா சுபஹ் 9 பஜே. சுபஹ் 9 பஜே. சுபஹ், சுபக் அப்படின்னா காலை, 9 அப்படின்னா 9, 9 பஜே அப்படின்னா 9 மணி. சுபஹ் 9 பஜே, காலை 9 மணி. எனக்கு பசிக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா முஜே பூக் லகி ஹை. முஜே, முஜே அப்படின்னா எனக்கு, பூக் அப்படின்னா பசி, பூக் லகி ஹை அப்படின்னா பசிக்கிறது. முஜே பூக் லகி ஹை, எனக்கு பசிக்கிறது. எனக்கு தாகமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லணும்னா முஜே பியாஸ் லகி ஹை. முஜே பியாஸ் லகி ஹை. முஜே, முஜே அப்படின்னா எனக்கு, பியாஸ், பியாஸ் அப்படின்னா தாகம், பியாஸ் லகி ஹை அப்படின்னா தாகமாக இருக்கிறது. முஜே பியாஸ் லகி ஹை, எனக்கு தாகமாக இருக்கிறது. மெதுவாக பேசுங்க அப்படின்னு சொல்லணும்னா தீரே தீரே போலியே. தீரே தீரே போலியே. தீரே தீரே, தீரே தீரே அப்படின்னா மெதுவாக, தீரே தீரே போலியே அப்படின்னா மெதுவாக பேசுங்க. மழை பெய்கிறது. பாரிஷ் ஹோ ரஹி ஹை. பாரிஷ், பாரிஷ் அப்படின்னா மழை, பாரிஷ் ஹோ ரஹி ஹை அப்படின்னா மழை பெய்கிறது. கடைக்கு செல்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா மை துக்கான் ஜா ரஹா ஹூம். மை துக்கான் ஜா ரஹா ஹூம். மை, மை அப்படின்னா நான், துக்கான், துக்கான் அப்படின்னா கடை, துக்கான் ஜா ரஹா ஹூம் அப்படின்னா கடைக்கு செல்கிறேன், கடைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். மை துக்கான் ஜா ரஹா ஹூம், நான் கடைக்கு சென்று கொண்டிருக்கிறேன். இது என் வீடு. எஹ் மேரா கர் ஹை. எஹ் மேரா கர் ஹை. எஹ், எஹ் அப்படின்னா இது, மேரா, மேரா அப்படின்னா என், என்னுடைய அப்படின்னு வரும். கர் அப்படின்னா வீடு. எஹ் மேரா கர் ஹை, இது என் வீடு. என் அப்பா வீட்டில் இல்லை. மேரே பாப்பா கர்பர் நஹி ஹை. மேரே பாப்பா கர்பர் நஹி ஹை. மேரே, மேரே அப்படின்னா என், என்னுடைய அப்படின்னு வரும். பாப்பா, பாப்பா அப்படின்னா அப்பா. கர் அப்படின்னா வீடு, கர்பர் அப்படின்னா வீட்டில். நஹி ஹை, நஹி ஹை அப்படின்னா இல்லை. மேரே பாப்பா கர்பர் நஹி ஹை, என் அப்பா வீட்டில் இல்லை. அம்மா சமையல் செய்கிறார். மம்மி खाना बना रही है. மம்மி खाना बना रही है. खाना, खाना அப்படின்னா சாப்பாடு, खाना बना रही है அப்படின்னா சமையல் செய்கிறார்.
மம்மி கானா பனா ரஹி ஹை. அம்மா சமையல் செய்கிறார். என் சகோதரன் பள்ளிக்கு சென்றான். மேரா பாயி ஸ்கூல் கயா. மேரா பாயி ஸ்கூல் கயா. மேரா மேரா அப்படின்னா என்னுடைய அப்படின்னு வரும். பாயி பாயி அப்படின்னா சகோதரன். ஸ்கூல் கயா ஸ்கூல் கயா அப்படின்னா பள்ளிக்கு சென்றான். மேரா பாயி ஸ்கூல் கயா. என் சகோதரன் பள்ளிக்கு சென்றான். நான் குளித்து விட்டேன் அப்படின்னு சொல்லணும்னா மை நஹா சுகாஹூம். மை நஹா சுகாஹூம். மை மை அப்படின்னா நான். நஹா நஹா அப்படின்னா குளியல். நஹா சுகாஹூம் அப்படின்னா குளித்து விட்டேன். மை நஹா சுகாஹூம். நான் குளித்து விட்டேன். நான் சுத்தம் செய்கிறேன். மை சஃபாயி கர் ரஹா ஹூம். மை சஃபாயி கர் ரஹா ஹூம். மை மை அப்படின்னா நான். சஃபாயி சஃபாயி அப்படின்னா சுத்தம். சஃபாயி கர் ரஹா ஹூம் அப்படின்னா சுத்தம் செய்கிறேன். அதே ஒரு பெண் சொல்லும் பொழுது ரஹா ரஹி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். மை சஃபாயி கர் ரஹி ஹூம். நான் சுத்தம் செய்கிறேன். டிவி ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லணும்னா டிவி பந்த் கரோ. டிவி பந்த் கரோ. டிவியை ஆஃப் பண்ணு. புத்தகத்தை எடு. கிதாப் உட்டாவோ. கிதாப் உட்டாவோ. கிதாப் கிதாப் அப்படின்னா புத்தகம். கிதாப் உட்டாவோ அப்படின்னா புத்தகத்தை எடு. எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லணும்னா முஜே டர் லக் ரஹா ஹை. முஜே டர் லக் ரஹா ஹை. முஜே முஜே அப்படின்னா எனக்கு. டர் அப்படின்னா பயம். டர் லக் ரஹா ஹை அப்படின்னா பயமாக இருக்கிறது. முஜே டர் லக் ரஹா ஹை. எனக்கு பயமாக இருக்கிறது. எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. முஜே குஷி ஹை. முஜே குஷி ஹை. முஜே அப்படின்னா எனக்கு. முஜே குஷி ஹை அப்படின்னா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு கோபம் வருகிறது. முஜே குஸ்ஸா ஆ ரஹா ஹை. முஜே முஜே அப்படின்னா எனக்கு. குஸ்ஸா குஸ்ஸா அப்படின்னா கோபம். குஸ்ஸா ஆ ரஹா ஹை அப்படின்னா கோபம் வருகிறது. முஜே குஸ்ஸா ஆ ரஹா ஹை. எனக்கு கோபம் வருகிறது. நான் சோர்வாக இருக்கிறேன். நான் டயர்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மை தக்கு கயா ஹூம். மை தக்கு கயா ஹூம். மை மை அப்படின்னா நான். தக் தக் அப்படின்னா சோர்வாக. தக்கு கயா ஹூம் அப்படின்னா சோர்வாக இருக்கிறேன். மை தக்கு கயா ஹூம். நான் சோர்வாக இருக்கிறேன். எனக்கு பிடிக்கவில்லை. முஜே பசந்த் நஹி ஆயா. முஜே பசந்த் நஹி ஆயா. முஜே முஜே அப்படின்னா எனக்கு. பசந்த் பசந்த் அப்படின்னா பிடிக்கும். பசந்த் நஹி ஆயா அப்படின்னா பிடிக்கவில்லை. முஜே பசந்த் நஹி ஆயா. எனக்கு பிடிக்கவில்லை. எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லணும்னா முஜே பசந்த் ஹை. முஜே பசந்த் ஹை. முஜே பசந்த் ஹை அப்படின்னா எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடித்தது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா முஜே பசந்த் ஆயா. முஜே பசந்த் ஆயா. முஜே அப்படின்னா எனக்கு. பசந்த் அப்படின்னா பிடிக்கும். பசந்த் ஆயா அப்படின்னா பிடித்தது. முஜே பசந்த் ஆயா. எனக்கு பிடித்தது. நாம் போகலாம். ஹம் சல் சக்தே ஹை. ஹம் சல் சக்தே ஹை. ஹம் ஹம் அப்படின்னா நாம். சல் சக்தே ஹை. சல் சக்தே ஹை அப்படின்னா போகலாம். ஹம் சல் சக்தே ஹை. நாம் போகலாம். என்னை பொறுத்தவரை அது சரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. என்னை பொறுத்தவரை அது சரி. மேரே ஹிசாப் சே वो ठीक है. மேரே ஹிசாப் சே वो ठीक है. மேரே மேரே அப்படின்னா இந்த இடத்துல என்னை அப்படின்னு வரும். ஹிசாப் ஹிசாப் அப்படின்னா கணக்கு. ஹிசாப் சே அப்படின்னா பொறுத்தவரை. ஓ டீக் ஹை. ஓ டீக் ஹை அப்படின்னா அது சரி. அதாவது என் கணக்குப்படி அது சரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதை என்னை பொறுத்தவரை அது சரி அப்படின்னு சொல்லணும்னா மேரே ஹிசாப் சே ஓ டீக் ஹை. இதை வாங்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா மை இசே கரீத்னா சாக்தா ஹூம். மை இசே கரீத்னா சாக்தா ஹூம். மை மை அப்படின்னா நான். இசே இசே அப்படின்னா இதை. கரீத்னா சாக்தா ஹூம். கரீத்னா சாக்தா ஹூம் அப்படின்னா வாங்க விரும்புகிறேன். மை இசே கரீத்னா சாக்தா ஹூம். நான் இதை வாங்க விரும்புகிறேன். இது எவ்வளவு அப்படின்னு கேட்கணுன்னா எஹ் கித்தனை கா ஹை. எஹ் கித்தனை கா ஹை.
எஹ் எஹ் அப்படின்னா இது கித்னே. கித்னே அப்படின்னா எவ்வளவு. எஹ் கித்னே கா ஹை அப்படின்னா இது எவ்வளவு. இது மிகவும் விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லணும்னா எஹ் பஹுத் மஹங்கா ஹை. எஹ் பஹுத் மஹங்கா ஹை. எஹ் எஹ் அப்படின்னா இது பஹுத். பஹுத் அப்படின்னா மிகவும். மஹங்கா. மஹங்கா அப்படின்னா விலை உயர்வு. எஹ் பஹுத் மஹங்கா ஹை அப்படின்னா இது மிகவும் விலை உயர்ந்தது. தள்ளுபடி கிடைக்குமா, டிஸ்கவுண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்போம் இல்லையா. தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு கேட்கணுன்னா கியா ஜூட் மிலேகி. கியா ஜூட் மிலேகி. கியா கியா அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. ஜூட். ஜூட் அப்படின்னா தள்ளுபடி. கியா ஜூட் மிலேகி அப்படின்னா தள்ளுபடி கிடைக்குமா. நான் பஸ்ஸில் செல்கிறேன் அப்படின்னு சொல்லணுன்னா மை பஸ் மே ஜா ரஹா ஹூம். மை பஸ் மே ஜா ரஹா ஹூம். மை மை அப்படின்னா நான். பஸ் மே. பஸ் மே அப்படின்னா பஸ்ஸில். ஜா ரஹா ஹூம். ஜா ரஹா ஹூம் அப்படின்னா செல்கிறேன், சென்று கொண்டிருக்கிறேன். மை பஸ் மே ஜா ரஹா ஹூம். நான் பஸ்ஸில் செல்கிறேன். ரயில் எப்போது வரும். ட்ரெயின் கப் ஆயேகி. ட்ரெயின் கப் ஆயேகி. கப் கப் அப்படின்னா எப்போது. கப் ஆயேகி அப்படின்னா எப்போது வரும். ட்ரெயின் கப் ஆயேகி. ரயில் எப்போது வரும். டிக்கெட் எங்கே வாங்குவது அப்படின்னு கேட்கணுன்னா டிக்கெட் கஹாங் லேனா ஹை. டிக்கெட் கஹாங் லேனா ஹை. கஹாங் கஹாங் அப்படின்னா எங்கே. கஹாங் லேனா ஹை அப்படின்னா எங்கே வாங்குவது. டிக்கெட் கஹாங் லேனா ஹை. டிக்கெட் எங்கே வாங்குவது. எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு கேட்கணுன்னா क्या आप मेरी मदद कर सकते हैं. क्या आप मेरी मदद कर सकते हैं. क्या क्या அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள். மேரி மேரி அப்படின்னா எனக்கு. மதத் மதத் அப்படின்னா உதவி. மதத் கர் சக்தே ஹேங் அப்படின்னா உதவ முடியுமா. क्या आप मेरी मदद कर सकते हैं. நீங்கள் எனக்கு உதவ முடியுமா. நான் ஹிந்தி தெரிந்தவர் அல்ல, எனக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா முஜே ஹிந்தி நஹீன் ஜான்தா. முஜே ஹிந்தி நஹீன் ஜான்தா. முஜே முஜே அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் அப்படின்னு வரும், எனக்கு அப்படின்னு வரும். ஹிந்தி நஹீன் ஜான்தா. ஹிந்தி நஹீன் ஜான்தா அப்படின்னா ஹிந்தி தெரியாது. முஜே ஹிந்தி நஹீன் ஜான்தா. எனக்கு ஹிந்தி தெரியாது. கொஞ்சம் தமிழில் பேசுங்கள் அப்படின்னு சொல்லணும்னா தோடா தமிழ் மே போலியே. தோடா தமிழ் மே போலியே. தோடா தோடா அப்படின்னா கொஞ்சம். தமிழ் மே தமிழ் மே அப்படின்னா தமிழில். போலியே போலியே அப்படின்னா பேசுங்கள். தோடா தமிழ் மே போலியே. கொஞ்சம் தமிழில் பேசுங்கள். என் கைபேசி எங்கே அப்படின்னு கேட்கணுன்னா மேரா மொபைல் கஹாங் ஹை. மேரா மொபைல் கஹாங் ஹை. மேரா மேரா அப்படின்னா என்னுடைய அப்படின்னு வரும். கஹாங் ஹை கஹாங் ஹை அப்படின்னா எங்கே இருக்குது. மேரா மொபைல் கஹாங் ஹை. என் கைபேசி எங்கே. என்னுடைய பணம் களவாடப்பட்டது, என்னுடைய பணம் திருடப்பட்டது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மேரா பைசா சோரி ஹோ கயா. மேரா பைசா சோரி ஹோ கயா. மேரா மேரா அப்படின்னா என்னுடைய அப்படின்னு வரும். பைசா பைசா அப்படின்னா பணம். சோரி ஹோ கயா. சோரி ஹோ கயா அப்படின்னா திருடப்பட்டது, களவாடப்பட்டது. மேரா பைசா சோரி ஹோ கயா. என்னுடைய பணம் களவாடப்பட்டது. நான் வீட்டில் இருக்கிறேன். மை கர் மே ஹூம். மை கர் மே ஹூம். மை மை அப்படின்னா நான். கர்மே கர்மே அப்படின்னா வீட்டில். கர்மே ஹூம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறேன். மை கர்மே ஹூம். நான் வீட்டில் இருக்கிறேன். இது தவறு அப்படின்னு சொல்லணும்னா எஹ் ஹை. எஹ் ஹை. கலத் கலத் அப்படின்னா தவறு. எஹ் ஹை அப்படின்னா இது தவறு. இது சரியானது அப்படின்னு சொல்லணும்னா எஹ் சஹி ஹை. எஹ் சஹி ஹை. சஹி அப்படின்னா சரி. எஹ் சஹி ஹை அப்படின்னா இது சரியானது. பசிக்குது சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பசிக்குது சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லணும்னா பூக் லகி ஹை சலோ காயேங். பூக் லகி ஹை சலோ காயேங். பூக் லகி ஹை. பூக் லகி ஹை அப்படின்னா பசிக்குது. பூக் பூக் அப்படின்னா பசி. பூக் லகி ஹை அப்படின்னா பசிக்குது. சலோ காயேங். சலோ காயேங் அப்படின்னா சாப்பிடலாம் வாங்க. பூக் லகி ஹை சலோ காயேங். பசிக்குது சாப்பிடலாம் வாங்க.
நான் வருகிறேன் அப்படின்னு சொல்லணும்னா மை ஆ ரஹா ஹூம். மை ஆ ரஹா ஹூம். மைனா நான், மை ஆ ரஹா ஹூம் அப்படின்னா நான் வருகிறேன். தயவுசெய்து மெதுவாக பேசுங்க அப்படின்னு சொல்லணும்னா கிருப்பையா தீரே போலியே. கிருப்பையா தீரே போலியே. கிருப்பையா கிருப்பையா அப்படின்னா தயவுசெய்து. தீரே போலியே. தீரே போலியே அப்படின்னா மெதுவாக பேசுங்க. கிருப்பையா தீரே போலியே. தயவுசெய்து மெதுவாக பேசுங்க. என் நண்பனுக்கு ஹிந்தி பேச வராது அப்படின்னு சொல்லணும்னா மேரா தோஸ்த் ஹிந்தி நஹீம் போல் சக்தா. மேரா மேரா அப்படின்னா என்னுடைய அப்படின்னு வரும். தோஸ்த் தோஸ்த் அப்படின்னா நண்பன். ஹிந்தி நஹீம் போல் சக்தா. ஹிந்தி நஹீம் போல் சக்தா அப்படின்னா ஹிந்தி பேச வராது. நஹீம் போல் சக்தா அப்படின்னா பேச வராது. மேரா தோஸ்த் ஹிந்தி நஹீம் போல் சக்தா. என் நண்பனுக்கு ஹிந்தி பேச வராது. நான் புதியவர். மை நயாகும். நம்ம ஏதாவது ஒரு வேலையில் புதுசாக ஜாயின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நான் புதுசு அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மை நயாகும். மை நயாகும். மை அப்படின்னா நான், நயா அப்படின்னா புதிய. மை நயாகும் அப்படின்னா நான் புதியவர். தயவுசெய்து இங்கேருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. தயவுசெய்து இங்கேருந்து வெளியே போங்கள் அப்படின்னு சொல்லணும்னா கிருப்பையா யஹாங் சே பாகர் ஜாயியே. கிருப்பையா யஹாங் சே பாகர் ஜாயியே. கிருப்பையா கிருப்பையா அப்படின்னா தயவுசெய்து. யஹாங் சே யஹாங் சே அப்படின்னா இங்கிருந்து. பாகர் ஜாயியே. பாகர் ஜாயியே அப்படின்னா வெளியே போங்கள். பாகர் அப்படின்னா வெளியே, பாகர் ஜாயியே அப்படின்னா வெளியே போங்கள். கிருப்பையா யஹாங் சே பாகர் ஜாயியே. தயவுசெய்து இங்கிருந்து வெளியே போங்கள். இங்கே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா யஹாங் ரோக்கியே. யஹாங் ரோக்கியே. யஹாங் யஹாங் அப்படின்னா இங்கு, யஹாங் ரோக்கியே அப்படின்னா இங்கே நிறுத்துங்கள். ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. மிகவும் நன்றி அப்படின்னு சொல்லணும்னா பகுத் தன்யவாத். பகுத் தன்யவாத். பகுத் தன்யவாத் அப்படின்னா மிக்க நன்றி, ரொம்ப நன்றி. நீங்கள் யாருடன் வந்தீர்கள்? ஆப் கிஸ்கே சாத் ஆயே ஹைங். ஆப் கிஸ்கே சாத் ஆயே ஹைங். ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள், கிஸ்கே சாத் கிஸ்கே சாத் அப்படின்னா யாருடன், ஆயே ஹைங் ஆயே ஹைங் அப்படின்னா வந்தீர்கள். ஆப் கிஸ்கே சாத் ஆயே ஹைங். நீங்கள் யாருடன் வந்தீர்கள்? அவன் எங்கு போனான்? வஹ் கஹாங் கயா. வஹ் கஹாங் கயா. வஹ் வஹ் அப்படின்னா அவன், கஹாங் கஹாங் அப்படின்னா எங்கு, கஹாங் கயா அப்படின்னா எங்கு போனான். வஹ் கஹாங் கயா. அவள் எங்கு போனாள் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா கயா கயி அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கணும். வஹ் கஹாங் கயி. வஹ் கஹாங் கயி. அவள் எங்கு போனாள். நீ என்ன செய்கிறாய்? தூ கியா கர் ரஹா ஹை. தூ தூ அப்படின்னா நீ. இந்த தூ அப்படிங்கிற வார்த்தையை குழந்தைகளுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, பெரியவங்கள்ட்ட பேச மாட்டாங்க. தூ அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. கியா கர் ரஹா ஹை. கியா கர் ரஹா ஹை அப்படின்னா என்ன செய்கிறாய், என்ன செய்து கொண்டு இருக்கிறாய். தூ கியா கர் ரஹா ஹை. நீ என்ன செய்து கொண்டு இருக்கிறாய். என்னிடம் இல்லை. மேரே பாஸ் நஹி ஹை. மேரே பாஸ் நஹி ஹை. மேரே பாஸ் மேரே பாஸ் அப்படின்னா என்னிடம். மேரே பாஸ் நஹி ஹை அப்படின்னா என்னிடம் இல்லை. உங்களிடம் பென் இருக்கிறதா? உங்களிடம் பேனா இருக்கிறதா? क्या आपके पास पेन है? क्या आपके पास पेन है? क्या क्या அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டு. ஆப்கே பாஸ் ஆப்கே பாஸ் அப்படின்னா உங்களிடம். பென் ஹை பென் ஹை அப்படின்னா பென் இருக்கிறதா. பேனாவுக்கு கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. கலம் ஹை அப்படின்னு சொல்லலாம், அல்லது பென் ஹை அப்படின்னே சொல்லலாம். क्या आपके पास पेन है? உங்களிடம் பென் இருக்கிறதா? என்னை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. என்னை பின்தொடருங்கள் அப்படின்னு சொல்லணும்னா முஜே ஃபாலோ கீஜியே. முஜே ஃபாலோ கீஜியே. முஜே முஜே அப்படின்னா என்னை, முஜே ஃபாலோ கீஜியே அப்படின்னா என்னை பின்தொடருங்கள். நான் உங்களை தேடிக்கொண்டிருந்தேன். மை ஆப்கோ டோண்ட் ரஹா தா. மை ஆப்கோ டோண்ட் ரஹா தா. மை மை அப்படின்னா நான், ஆப்கோ
ஆப்கோ அப்படின்னா உங்களை. டூண்டு ரகாத்தா. டூண்டு ரகாத்தா அப்படின்னா தேடிக்கொண்டிருந்தேன். மை ஆப்கோ டூண்டு ரகாத்தா. நான் உங்களை தேடிக்கொண்டிருந்தேன். உங்கள் தொலைபேசி எண் என்ன? ஆப்கா ஃபோன் நம்பர் கியா ஹை? ஆப்கா ஃபோன் நம்பர் கியா ஹை? ஆப்கா. ஆப்கா அப்படின்னா உங்கள், உங்களுடைய அப்படின்னு வரும். ஆப்கா ஃபோன் நம்பர் கியா ஹை அப்படின்னா உங்கள் தொலைபேசி எண் என்ன, உங்கள் ஃபோன் நம்பர் என்ன. நான் ஹிந்தி பேச கற்றுக்கொள்ள வேண்டும். முझे ஹிந்தி போல்னா சீக்னா ஹை. முझे ஹிந்தி போல்னா சீக்னா ஹை. முझे முझे அப்படின்னா இந்த இடத்துல நான் அப்படின்னு வரும். போல்னா போல்னா அப்படின்னா பேச. சீக்னா ஹை. சீக்னா ஹை அப்படின்னா கற்றுக்கொள்ள வேண்டும். சீக்னா சாஹியே அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா சீக்னா ஹை அப்படின்னு சொல்லலாம். முझे ஹிந்தி போல்னா சீக்னா ஹை. முझे ஹிந்தி போல்னா சீக்னா சாஹியே. நான் ஹிந்தி பேச கற்றுக்கொள்ள வேண்டும். இது என்னவென்று தெரியவில்லை. முझे नहीं पता ये क्या है. முझे नहीं पता ये क्या है. முझे முझे அப்படின்னா எனக்கு, नहीं पता नहीं पता அப்படின்னா தெரியவில்லை. ये क्या है இது என்னவென்று. முझे नहीं पता ये क्या है இது என்னவென்று தெரியவில்லை. நான் விரைவில் வருவேன். நான் சீக்கிரம் வருவேன். மை ஜல்தி ஆவுங்கா. மை ஜல்தி ஆவுங்கா. ஜல்தி அப்படின்னா சீக்கிரம், விரைவாக. ஆவுங்கா ஆவுங்கா அப்படின்னா வருவேன். மை ஜல்தி ஆவுங்கா நான் விரைவில் வருவேன். அதே ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் ஆவுங்கி அப்படின்னு சொல்லணும். மை ஜல்தி ஆவுங்கி நான் விரைவில் வருவேன். உங்கள் வீட்டுக்கு வரலாமா? क्या मैं आपके घर आ सकता हूँ? क्या मैं आपके घर आ सकता हूँ? क्या क्या அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. மை மை அப்படின்னா நான். ஆப்கே ஆப்கே அப்படின்னா உங்கள், உங்களுடைய அப்படின்னு வரும். கர் அப்படின்னா வீடு. ஆ சக்தாகும் ஆ சக்தாகும் அப்படின்னா வரலாமா. क्या मैं आपके घर आ सकता हूँ நான் உங்கள் வீட்டுக்கு வரலாமா. மழை காரணமாக நான் வரவில்லை. बारिश की वजह से मैं नहीं आया. बारिश की वजह से मैं नहीं आया. बारिश बारिश அப்படின்னா மழை. बारिश की वजह से அப்படின்னா மழையின் காரணமாக. வஜக் அப்படின்னா காரணம். வஜக் से அப்படின்னா காரணமாக. मैं नहीं आया நான் வரவில்லை. बारिश की वजह से मैं नहीं आया மழை காரணமாக நான் வரவில்லை. உங்களுக்கு நேரம் இருக்கிறதா? क्या आपके पास समय है? क्या आपके पास समय है? क्या क्या அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. आपके पास आपके पास அப்படின்னா உங்களுக்கு, உங்களிடம். சமை சமை அப்படின்னா நேரம். समय है அப்படின்னா நேரம் இருக்கிறதா. क्या आपके पास समय है உங்களுக்கு நேரம் இருக்கிறதா. நான் இன்று வேலைக்கு செல்லவில்லை. मैं आज काम पर नहीं गया. मैं आज काम पर नहीं गया. மை மை அப்படின்னா நான், ஆஜ் அப்படின்னா இன்று, காம் காம் அப்படின்னா வேலை, காம்பர் அப்படின்னா வேலைக்கு. நஹிங்கயா நஹிங்கயா அப்படின்னா செல்லவில்லை. மை ஆஜ் காம்பர் நஹிங்கயா நான் இன்று வேலைக்கு செல்லவில்லை. அதே ஒரு பெண் சொல்கிறதா இருந்தால் இந்த கயா கை அப்படின்னு சேஞ்ச் ஆகும். மை ஆஜ் காம்பர் நஹிங்கை நான் இன்று வேலைக்கு செல்லவில்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்கணுன்னா ஆப் கியா சோச்தே ஹை. ஆப் கியா சோச்தே ஹை. ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள், கியான்னா என்ன, சோச் சோச் அப்படின்னா யோசனை, சோச்தே ஹை அப்படின்னா நினைக்கிறீர்கள், யோசிக்கிறீர்கள். ஆப் கியா சோச்தே ஹை நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள். இது என்னவென்று கூற முடியுமா. क्या आप बता सकते हैं यह क्या है. क्या आप बता सकते हैं यह क्या है. क्या क्या அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள். பதா சக்தி ஹை பதா சக்தி ஹை அப்படின்னா கூற முடியுமா, சொல்ல முடியுமா. ய கியா ஹை இது என்னவென்று. क्या आप बता सकते हैं यह क्या है இது என்னவென்று கூற முடியுமா. எனக்கு சந்தேகம் வருகிறது. मुझे शक हो रहा है. मुझे शक हो रहा है. मुझे मुझे அப்படின்னா எனக்கு, சக் சக் அப்படின்னா சந்தேகம்,
சக் ஹோ ரஹா ஹை அப்படின்னா சந்தேகம் வருகிறது. முஜே சக் ஹோ ரஹா ஹை, எனக்கு சந்தேகம் வருகிறது. எனக்கு உங்கள் உதவி தேவை அப்படின்னு கேட்போம் இல்லையா? எனக்கு உங்கள் உதவி தேவை அப்படின்னு கேட்கணுன்னா முஜே ஆப்கி மதத் சாஹியே. முஜே ஆப்கி மதத் சாஹியே. முஜே முஜே அப்படின்னா எனக்கு, ஆப்கி ஆப்கி அப்படின்னா உங்கள், உங்களுடைய அப்படின்னு வரும். மதத் அப்படின்னா உதவி, மதத் சாஹியே அப்படின்னா உதவி வேண்டும், உதவி தேவை. முஜே ஆப்கி மதத் சாஹியே, எனக்கு உங்கள் உதவி தேவை. நாம் மீண்டும் சந்திப்போம். ஹம் ஃபிர் மிலேங்கே. ஹம் ஃபிர் மிலேங்கே. ஹம் ஹம் அப்படின்னா நாம், ஃபிர் மிலேங்கே. ஃபிர் மிலேங்கே அப்படின்னா மீண்டும் சந்திப்போம். ஹம் ஃபிர் மிலேங்கே, நாம் மீண்டும் சந்திப்போம்.